குடும்ப ரீதியாக உள்ள விஷயங்களும் லாப நோக்கோடு இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் தான் உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னாக்கா, நமக்கு முன்னாடி ஒரு நடிப்பு, அப்புறம் தன்னுடைய சுயத்தன்மையில் ஒரு வாழ்க்கை, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அவங்கள ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. நீ என்னம்மா, நீ போம்மா, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி மார்ச் மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட சுப பலன்கள் நடக்கும் அப்படின்னு வரிசையில் பார்க்குறப்ப, சிம்மத்துக்கு எப்படி இருக்க போகுது, மெயினாக உங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது, மார்ச் மாதம்ன்றது 7ஆம் பாவம் மட்டும்தான் இயங்க போகுது. 7ல் தான் உங்கள் ராசி அதிபதி சூரியன் இருக்கார், ப்ளஸ் 2 தன லாபாதிபதி புதன் இருக்கார், ப்ளஸ் சனி அவர் 7 7ல் இருக்கார். சனி சூரியன் சேர்க்கை 7ஆம் இடத்துல, அதுவும் புதனோட சேர்ந்து அப்படின்றப்ப எப்படி இருக்கும்? இந்த இடத்துல சண்டை வருமா, முடிவு வருமா? ஏன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா, சனியோட ஆளுமை அதிகம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சூரியனோடைய இருக்கிறப்ப சனியோட டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அது சூரியன் தான் வின்னரு, அதாவது சனி கொஞ்சம் அடுத்த லெவல் தானே இருக்க முடியும் அப்படின்னு. இந்த இடத்துல என்ன, சூரியன் சனி 2 பேருமே ராகுவோட 3ஆம் பாதத்தில் தான் இருக்காங்க. அதாவது அதே இடத்துல தான், நவம் சரிதியாக பார்த்தீங்கன்னாக்கா அதே பாவம் தான் இயங்க போகுது. ஆனால் இந்த இடத்துல ஆத்மகாரகன்னு இந்த ராசியை டீல் பண்ண போகிறது யார் அப்படின்னம்னாக்கா புதன் தான். அவர் ராசியில் அதிக தூரம் பயணிக்கிச்சிட்டாரு. அவர் சதயம் 4ஆம் பாதத்துக்கு போனதுனால அவர் கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போகிறார். கிட்டத்தட்ட அந்த ராசியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாரு புதன். அப்போ உங்களையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, 7ஆம் இடத்தையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. யாருனாக்கா உங்களுடைய 2 பதினுடைய உங்கள் குடும்ப ரீதியாக உள்ள விஷயங்களும் லாப நோக்கோடு இருக்கக்கூடிய விஷயங்களும் தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் தான் உங்களுடைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்களாகவே என்னன்னாக்கா, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்களை ஃபேமிலி வைஸும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் மட்டும்தான் சேர்ந்து முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் 3 6ல் போனாலே, மறைவு பெற்றாலே அது பெருசாக அனுகூலமான பலன் கிடையாது. ஏன்னாக்கா அதுவும் சுக்கிரன் 6ல் இருந்தாருனாக்கா உங்களுக்கு பெருசாக, அதாவது உடல் நல ரீதியாக உபாதைகள் வர்றதும், ப்ளஸ் மன ரீதியாக கவலைகள் அதிகமாக வர்றதும். ஏன்னா மனம்ன்றது 5ஆம் இடம், 5 குரு உங்களுக்கு ராசிக்கு 9ல் இருந்தால் கூட அட் ப்ரெசண்ட் அவர் இருக்கிறதும் சுக்கிரனுடைய சாரம். சுக்கிரன் 2ஆம் இடத்தை தான் இயக்க போகிறார். அதுவும் பரணி 2 அப்படின்றப்ப உங்களுடைய 2ஆம் இடம் தான் இயக்குறாரு. அப்படின்றப்ப நீங்கள் நினைப்பீங்க, பட் அவங்கள இனிஷியேட் பண்ண வச்சு நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக இருங்க. நீங்கள் எந்த விதமான கவலையும் படாதீங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, அவங்களோட பார்ட்னரோட, லைஃப் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி கற்றுக்கங்க. இன்னும் சொல்லப்போனால், ஏன்னா சிம்மராசிக்குன்னு ஒரு டாமினேட் பவர் இருக்கும், சிம்மராசிக்குன்னு தனக்குன்னு ஒரு ஆளுமை திறமை இருக்கும். எனக்கு அதுதானே. ஏன்னா மகம் பூரம் உத்தரம், மகத்துக்கு கேது 2ல் தான் இருக்கார். அப்போ ஒரு சில குடும்ப ரீதியாக ஒரு தடைகள் தான் இருக்குது, ஒரு முடிவெடுக்க முடியாத குளறுபடிகள் தான் இருக்குது. ஆனால் இதில் இந்த இடம்ன்றது நீங்கள் நினைக்கிறத விட உங்கள் லைஃப் பார்ட்னர் நினைக்கிறது நடக்குது. ஏன்னா அந்த இடத்துல புதனும் கூட இருக்கார். உங்கள் 2 பதினொன்று கூட லாபாதிபதியும் தனாதிபதியும், எப்போவுமே ஒரு லாபாதிபதி தனாதிபதியை வச்சா தான் ஒரு ராசி எடைப்பட முடியும். அவங்க வலிமையாக இருந்தாங்கனாக்கா அவங்கள அசைக்க ஆள் இருக்காது. இப்போ உங்களுக்கு யார் லாபாதிபதி தனாதிபதின்னு பார்த்தா புதன் தான். சிங்கிள் பர்சன் தான். சிலருக்கெல்லாம் 2-3 பர்சன் வருவாங்க, உங்களுக்கு சிங்கிள் பர்சன் தான். அப்போ சிங்கிள் பர்சன் அப்படின்றப்ப அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, உங்களுக்கு டிசைன் 7ஆம் இடத்தை தொடர்புடைய படுத்தி தான் தர்றாரு. அப்படின்றப்ப உங்களுக்கு யார் உங்களுடைய குடும்ப தலைவரோ, ஏர்னிங் பர்சனோ, அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ, அல்லது உங்களுடைய செய்தொழிலில் பிஸ்னஸில் ஜாயின் வெஞ்சரில் இருந்தீங்க, அல்லது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரோ, நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னருங்க, அவங்க ஆக்டிவ் பார்ட்னராக இருந்துட்டு போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் சாதிக்க போகிறாங்க. நமக்காக வேணால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக நான் அதை செஞ்சுருக்கேன், உங்களுக்காக இதை செஞ்சுருக்கேன், ஆனால் செஞ்சதை பூரா அவங்களுக்கு. ஆனால் சொல்கிறது பூரா என்னென்னா, உங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு இது பிடிக்குமேன்னு செஞ்சேன், உங்களுக்கு இதை செய்யுமே, இதை அதாவது ஐஸ் வைக்கிற வேலை தான் நடக்கும். அப்படின்றப்ப ஏன் இந்த ஐஸ் வைக்கணும்? ஏன் அது பொய்யான ஒரு போலியான தன்மையில் வாழணும்? அதாவது என்னன்னாக்கா, நமக்கு முன்னாடி ஒரு நடிப்பு, அப்புறம் தன்னுடைய சுயத்தன்மையில் ஒரு வாழ்க்கை, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அவங்கள ரிலாக்ஸ்டாக விட்டுருங்க. நீ என்னம்மா, நீ போம்மா, நீ உன்னை பற்றி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும்.
நீ போ ராசா, உன்னை பற்றி எனக்கு தெரியும் ராசா, நீ என்னென்னலாம் சொல்லுவ என்னென்னலாம். ஏன்னா நம்மளுடைய 2 11 கூடையர் தான் அங்கேயும் இருக்கார். நம்ம யாரெல்லாம் நமக்கு சாதகமான ஆள்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அவங்களுக்கு கைக்கூலியாக வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பூஸ்ட் கொடுத்து நம்ம போட்டு கொடுக்குறாங்க. நம்மள்ட்ட கூட தான் இருக்காங்க, ஆனால் குழிப்பறிக்கிறாங்க. நமக்கு தெரியாமல் ஒரு வளையத்தை போட்டு நம்ம வளையத்துக்குள்ளே சேஃப்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிறதெல்லாம் இல்லை, அவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க தான் தன்மையில் வாழணும்னு நினைக்கிறாங்க, தான் இஷ்டப்பட்டது மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி தான் நடக்கும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த இதில் என்னென்னா நீங்கள் தான். ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 7ஆம் இடத்துல அஸ்தமனம், அவ்வளோதான் ஜஸ்ட்டு. ஏன்னா அவர் உச்சம் பெற போகிறார் இன்னும் ஒரு 2 மாதத்தில். மாசி பங்குனி முடிஞ்சு சித்திரை வந்ததுமே உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம். அப்படின்றப்ப நீங்கள் கவலைப்படாதீங்க. இருக்கிறது இப்போதைக்கு பொழைச்சிப்போ. எப்பவுமே சிங்கம் படுத்திருந்தால் சுண்டலி அது மேலே ஏறி விளாண்டுக்கிட்டு இருக்கும். அதுக்காக சுண்டலி சிங்கத்து மேலே விளாண்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால அது பெருசாக நீங்கள் பராக்கிரமான தன்மை சுண்டலிக்கு இருக்குது அப்படின்றது முடிவுக்கு வர முடியாது. நீங்கள் இப்போதைக்கு ரெஸ்ட் ஆயத்தில் இருக்கீங்க. உங்கள் நேரம் அப்படி நல்ல மதப்பில் இருக்கீங்க. எல்லாம் சரி, நம்மளால் என்ன இருந்தாலும் இப்போதைக்கு போட்டோம்னா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் இருக்கீங்க. அதனால் சின்ன ஹீரோ வரதுக்கு முன்னாடி ஜோக்கர் ஆடிட்டு போகிறாப்புல அது மாதிரி இந்த டைமில் விட்டுருங்க. அவங்க போட்டால் என்னென்னா லைஃப்பை இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரிலாம் இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும், விடுங்க. ஏன்னா நமக்கான காலங்கள் இன்னும் 2 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் உச்சம் பெறப்ப தன்மை மாறிக்கும். அப்போ தாங்க முடியாது. என்ன இருந்தாலும் சூரியனுக்கு சனி மட்டை தான். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கார். அது ராகுசாரத்தினால இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுசாரம் பெற்றதுனால ஒரு நுணுக்கமான நம்மளுடைய வீக்னஸ் அவங்களுக்கு பாசிட்டிவாக தெரியுது, அவ்வளோதான். நம்மளுடைய எதெல்லாம் நம்ம வீக்காக இருக்கோமோ அது அவங்களுக்கு தெரியும். அதை வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறதோ, அவங்க அதை வச்சுக்கிட்டு நம்மளை ப்ளேம் பண்ணுறதோ, அதை வச்சுட்டு அவங்க 2 காசு பார்க்குறதோ, அதை வச்சுட்டு அவங்க 2 ஆளுக்கு நம்மளை போட்டு கொடுக்குறது, நமக்கு அசிங்கப்பட்டு விட்றதோ, நமக்கு மேலே கேஸு போடுறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு டார்ச்சர் கொடுக்குறதோ, ஒன்று படத்தை கொடு, இல்லாட்டி இதை இடத்த கொடு, அல்லது இதை மடத்தை கொடுன்ட்டு ஏதாவது கேட்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல கூல்டவுன்னு அப்படியே கடத்தினா போதும். மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7 தான் ஒர்க் பண்ணுது, 6 தான் பிரச்சனை. அதை நீங்கள் இப்படி விடாமல் உங்கள்ட்ட பிடிவாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சுங்க, 6 ஆக்டிவ் ஆகிடும். 6ன்றது யார் இருக்கா, செவ்வாய், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. பட் இருந்தாலும் கூட சுக்கிரன் இருக்கான். உடல் சார்ந்த பிரச்சனைகள் இஷ்யூஸ் வரும், இரத்தம் தொடர்புடைய இஷ்யூஸ் வரும், எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், கர்ப்பப்பை வயிறு, இன்னும் கர்ப்பப்பைன்றதை விட வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அப்போ இந்த டைம் ஹெல்த்தை பார்த்துக்கிறதா, எதிரியை பார்க்குறதா, இவங்க பிஸ்னஸை பார்க்குறதா, டார்ச்சர் அதிகமாகிடும். அப்படின்றப்ப இந்த இடம்ன்றது 7 தான். உங்களை விட ஒரு படி மேலே தான் நின்று பேசுவாங்க, செய்வாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கான காலகட்டங்கள்னு நினச்சிக்கங்க, அது சரியாக போயிடும். மற்றபடி என்னன்னாக்க இந்த மார்ச் மாதன்றது உங்கள் கையில் இந்த மாதம் இல்லை அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், வானத்தை வளைச்சிருவேன், வில்லாம் மடிச்சிருவேன் அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் கனவு காணாதீங்க. ஏன்னாக்க இந்த மாதன்றது உங்களுக்கானது இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி இருக்கார், புதன் இருக்கார், ப்ளஸ்ஸு சூரியன் உங்கள் ராசி அதிபதி இருக்கார். எப்போவுமே ராசி அதிபதி போய் ராசியில் 7ஆம் இடத்துல இந்த அஸ்தமனம் ஆனாலே வீக்காகிடுவீங்க. 3, 6, 8, 12 இருந்தால் மட்டும் வீக் இல்லை. உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு போனாலே, ராசி அதிபதினாக்கா நீங்கள் எந்த ராசியில் இருக்கீங்களோ, இந்த சிம்ம ராசியில் இருந்ததுனால சூரியனை சொல்கிறேன். இதே இந்த கடக ராசியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சந்திரனை சொல்லுவோம். அதுபோல் என்னன்னாக்கா இந்த இடத்துல சூரியன், உங்கள் ராசி அதிபதி சூரியன், ராசி சிம்ம ராசி தான், பட் அதிபதின்றது சூரியன் தானே. அவர் 7ஆம் இடத்துக்கு போனால் நீங்கள் வீக்கு தான், நீங்கள் அஸ்தமனம் தான். நீங்கள் பாட்டம் சொல்ல பேச்சை கேட்குறவங்க தான். லைஃப் லாங்காகவே ஜென்ரலாக இருக்கும். அதோட தசாபதி சூரிய திசையோ வந்தாலோ அல்லது வேறு திசையில், அது சனியில் சூரியன் வந்தால் நிச்சயம் அவங்க டார்ச்சர் தாங்கவே முடியாது, அவங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கை தான் ஓங்கியிருக்கும். உங்களை எப்படி அவங்க ஆளுமைப்படுத்துறதுன்றத அத்தியாயம் போட்டு பைபிள் மாதிரி தயார் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்படின்றப்ப எப்போ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஜெயிக்கணும் தோக்கணுன்ற தாண்டி நாம் வாழணும், அவ்வளோதான். அதாவது ஜெயித்து வாழ்கிறத விட தோற்று வாழ்கிறதுன்றது வேறு தன்மை. அது எந்த இடத்துக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஈக்குவலான மனிதர்கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு வாழ்கிறதுன்றது வேறு. உங்களை விட வீக்கான ஃபெல்லோவிட்ட ஜெயிச்சு வாழ்கிறதுன்றது மதிப்பு கிடையாது. அந்த இடத்துல தோற்று வாழ்கிறது தான் மதிப்பு.
நீங்கள் இந்த இடத்துல ஓட்டப்பந்தயம் ஓடுறீங்க, ஒருத்தர் கால் ஊனமானவர், அவர் உங்களோட ஓடுறாரு. உங்களுக்கு அண்ணன் எல்லாமே ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் தான் ஆக்சுவலாக ஜெயிப்பீங்க. ஆனால் இந்த இதில் ஜெயிச்சு நீங்கள் ஒரு அடையிற சந்தோஷத்தை விட அந்த கால் ஊனமாக இருக்கார் பார்த்தீங்களா, அவரை ஜெயிக்க விட்டு நீங்கள் அந்த இடத்துல தோத்தீங்கன்னு வச்சுங்க, அதில் கிடைக்கிற சந்தோஷம் நீங்கள் ஜெயிச்சா கூட கிடைக்காது. ரியலாகவே எப்போயுமே உங்களுடைய வீக்காக இருக்க உங்களை விட வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்களோட போட்டி போடுங்க, ஆனால் அவங்களோட தோற்று போங்க. அப்போ உங்களுடைய வீக்கர் செக்ஷன் யார்? நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னாங்க உங்கள் மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன். உங்களோட வீக்காக அவ்வளோதாங்க. நீங்கள் தானே எப்போயுமே நான் நல்லா இருப்பேன், நான் தான் ஆளுமை தன்மையில் இருப்பேன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஜாம்பவான், நான் தான் நல்லவன், நான் தான் இப்படி தானே எல்லோரும் நினைப்பாங்க, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். ஆனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் பார்வையில் அவங்க வீக்கான ஆள் தானே. அப்போ வீக்கான ஆளை தோக்க விடுங்க. தோக்க விடுனாக்கா அவங்க ஒன்று சொல்கிறாங்கனாக்க அப்படியாங்க சொல்லுங்கள், அப்படியாங்க தெரிஞ்சுக்கிறேன், அதுதான் தெரியுமே அப்படின்னா உங்களுடைய கர்வமும் ஆணவமும் தான் வந்துடும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்பு பைண்ட் ஆகாது. அப்படின்றப்ப வீக்கானவங்கள எப்போயுமே உங்களை விட உங்கள் லைஃப் பார்ட்னர் வீக்கு அப்படின்றது ஓவரால் தாட்டு. அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரை ஜெயிக்க விடுங்க. அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்கன்னா அது ஒரு பெருமை. இன்னொன்று, அப்போ வீக்கர் செக்ஷனில் இருக்குங்க வெற்றி பெறப்ப அதில் கிடைக்கிற சந்தோஷன்றது நீங்கள் ரியலாகவே நீங்கள் திறமைசாலியாக இருந்து ஜெயிச்சா கூட அது அந்த மன நிறைவுன்றது அதுக்கு இணையாக வரவே வராது. அதான் சொல்லுவேன். சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏபிசிடி உங்களுக்கு ஈஸியாக தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க 2 எழுத்து ஏபிசிடிஇ அப்படின்னு ஒரு 4-3 எழுத்தை சொன்னதுமே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி அதில் இருக்கிற அல்ஃபாபெட்டில் இருக்கிற எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதில் எனக்கு தெரியுன்றது சந்தோஷத்தை விட அந்த பாப்பா ஒரு 4 எழுத்து அழகாக சொல்லிடுச்சு அப்படின்றதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அந்த வார்த்தை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலும் அப்போ அறிவாலையும் சரி, உடலாலையும் சரி, மனத்தாலையும் சரி, யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அவங்கள வெற்றி பெற வச்சு நீங்கள் பார்க்குறப்ப கிடைக்கிற சந்தோஷம். அப்போ அதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னு சொன்னது இதுதான். அப்போ யார் ஒரு எளிமையாக வலிமையற்ற தன்மையில் வாழ்கிறாங்களோ அவங்க அது சந்தோஷமாக இருந்தாலே நாம் சந்தோஷம் பன்மடங்கு இருக்கும். அது போல தான் நம்ம ஒவ்வொரு லைஃப்பையும் நம்ம அழகாக ஹேண்டில் பண்ணணும். எப்போயுமே கம்பேரிசன், எப்போயுமே அடுத்தவங்கள பார்த்து இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் இருக்க செய்யும். திருமணத்துக்கு முன்னாடி மனைவி அழகாக தான் இருந்தா, திருமணத்துக்கு பின்னாடி ஏன் இன்னொருத்தி அழகாக இருக்கா? இது கிடச்சிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து அது கிடைக்கிற வரைக்கும் தான். அது கிடச்சதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சு போய்டும். இது மாதிரி தான் ஓடும் மனசு. அது போல் என்னன்னாக்கா எதுவுமே நிரந்தரம் இல்லை, எந்த எண்ணமும் நிரந்தரம் இல்லை, எந்த எண்ணத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, முடிவுரை இருக்குது அப்படின்றத மட்டும் நினைங்க. அது நிச்சயமாக அது சாத்தியக்கூறுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணிவிட்டு இப்படி இருக்கார், அப்படி இருக்கா, ஒரே டார்ச்சராக பண்ணுறாங்க. எது டார்ச்சரு? எதுங்க டார்ச்சரு? உங்களுக்கு பிடிக்கலன்னா அது டார்ச்சர், அப்படி தானே? உங்களுக்கு பிடிச்சா அது டார்ச்சர் இல்லை, சிலர் பிடிச்சா அது பிடிக்கலன்னு டார்ச்சர். சில என்ட்ரல் நிறைய வருது, மதம் தொடர்புடைய டார்ச்சர்லாம் வருது. அதெல்லாம் என்னென்னு சொல்லுவேன். சாமின்றது பொதுவான தன்மை, மதம்ன்றது அது ஒரு சப்ஜெக்டு, நாலேஜ்ன்றது இறைவர்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்டுன்றது அந்த இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கிளைகள். அது போல் தான் இறைவன் ஒருவர் தான், மதம் பல இருக்கலாம். ஆனால் இந்த மதத்தில் போனால் தான் இந்த சப்ஜெக்டை நாலேஜை கற்றுக்க முடியுன்றது. நாலேஜ்ன்றது ஒரு பிரம்மாண்டம், பிரபஞ்சம். இது சப்ஜெக்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி, ஜுவாலஜி, அது அந்தந்த ஸ்கில்லில் பெருசு தான். மேக்ஸுக்கு தான் ஃபுல்ஃபில், ஃபிசிக்ஸுக்கு தான் ஃபுல்ஃபில். மேக்ஸ் என்றைக்கும் ஃபிசிக்ஸ் ஆகாது, ஃபிசிக்ஸ் என்றைக்கும் கெமிஸ்ட்ரி ஆகாது. அது வெவ்வேறு தன்மையில் வெவ்வேறு ஃபுல்ஃபில்னஸ் உள்ள ஒரு சப்ஜெக்ட்ஸு. அப்போ அது வழியாக போய் நாலேஜ், மொத்தத்தில் நாலேஜ் தான் அடையிறீங்க, அவ்வளோதான். அது போல் தான் என்னென்னா இது ஒரு டார்ச்சர்னு எதையும் எடுத்துக்காதீங்க. நீ அதில் நம்புப்பா, நான் இதில் நம்புகிறப்பா, நீ அதில் போப்பா, நான் இதில் போகிறப்பா, நான் போனாலும் தப்பு இல்லைப்பா, நீ வந்தாலும் தப்பு இல்லைப்பா. இந்த மாதிரி பயணப்பட்டீங்கன்னாக்கா எதுவுமே உங்களுக்கு அருவருப்பாக தோணாது. எதுவுமே எப்போயுமே அடுத்தவனை பாராட்டி பழகுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் தரும். அதாவது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நீங்கள் அடுத்தவனை இழந்துட்டு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது, எப்போ பார்த்தாலும் கடிஞ்சு விழுறது, அவன் லைஃபே வெறுப்பாக தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம அது தெரியாது. எப்போ பார்த்தாலும் சிடுன்னு விழுகிறவன் வாழ்க்கையை போய் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மனைவி மக்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட, பார்க்குறவங்கள்ட்ட, போகிறவங்க வரவங்கள்ட்ட எல்லாத்துலேயும் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அவங்க தன்னுடைய வாழ்க்கை தானே வாழ மாட்டாங்க. தூங்குகிற நேரத்தில் கூட கனவுல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சண்டைன்றது எதுக்கு? தேவையற்ற தன்மை. அது ஒரு எதையுமே சிதைக்கக்கூடிய தன்மை. அது வச்சுக்கிட்டு பயணப்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 7ஆம் இடம் தான் வலிமையாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய இப்போ லைஃப் பார்ட்னர்கிட்ட எல்லாமே ஃப்ரீயாக நீங்கள் ஜாய்ஃபுல்லாக எப்போவுமே நம்மளோட பொறுப்பை, நம்மளோட பாரத்தை இன்னொருத்தவங்க சுமக்கிறாங்கனாக்கா அதை அலோவ் பண்ணிடுங்க. இல்லை நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு கிரிப்பாக உட்காந்துருந்தீங்கனாக்கா, உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாது. அவங்கள மீறி முடிவு எடுக்க முடியுமா உங்களால்? காம்ப்ரமைஸ் 2 பேரும் உட்காந்து சேர்ந்து ஒரு உடன்படிக்கை போட்டோம்னா அது கடைப்பிடிக்க முடியுமா? முடியாது. நீ எடுப்பா, நீ என்ன எடுக்கிறியோ அதை ஏற்றுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது பெருந்தன்மையை காட்டிலும் மகிழ்ச்சியான தன்மையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்படின்றப்ப நீங்கள் இந்த இடத்துல உனக்கு என்ன தோணுதோ செய்ய, நான் அதுக்கு ஓகே, நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் அது ரொம்ப நாள் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நாள் செய்வாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த கொஞ்ச நாள் செய்கிறதுக்காக அலோவ் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப நாள் உங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அழகாக கிடச்சிடும். அதுக்காக நீங்கள் என்னன்னாக்கா, இல்லைன்னு ஒரு ரிஜிடாக ஒரு பாலத்தை கட்டி வச்சுக்கிட்டு, ஒரு மரப்பை கட்டி வச்சுக்கிட்டு, ஒரு செவுத்தை எழுப்பி வச்சுக்கிட்டு, இதுக்குள்ளே தான் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நிச்சயம். அப்போ உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் உங்களுக்கான கருத்துக்களாக இல்லாமல், பிடிவாத கருத்துக்கள் எடுத்து சொல்லுங்கள். இது கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாமேன்னு அதோட ஆலோசனையோடு வச்சுக்கணும், நிப்பாட்டிக்கணும். ஏன்னா இந்த மாதன்றது, மார்ச் மாதன்றது நீங்கள் ஆலோசனை வேணால் தரலாம் ஒழிய, முடிவெடுக்கும் தன்மைகள் அனைத்தையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்குள்ளேயும், உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்குள்ளேயும், உங்களுடைய யாருக்கு உங்களுடைய எதிர்ப்பான தன்மைன்றதை காட்டிலும் நீங்கள் கலந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபர்கிட்ட மாற்றான்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் போட்டால் பேசாமல் இருங்க. ஏன்னா 2 11 கூடியது தான். அது அவங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு லாபமாக தான் போகுது. ஏன்னா புதன் தான் இருக்கிறது கூட. உங்கள் தனம் தான் 2ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தான், லாபாதிபதி புதன் தான். அவர் 2 பேரும் 7ஆம் இடத்துல தான் இருக்கார். நீங்கள் ஒரு ஆள் போட்டிருக்கீங்க மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் பூந்து வேலை பார்க்க முடியும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கடைசியில் எங்கே சுற்றினாலும் ரெங்கரை சாஹிப்க்கு இங்கே வந்தாகணுன்ட்டு எவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் என்ன உங்கள் கருத்துக்கே அவங்க ஓகே பண்ணிவிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா தான் கருத்து தப்புன்றதை அதுக்கப்புறம் வெளிப்படையாக உணர மாட்டாங்க. பட்டு அது மேலோட்டமாக ஆமாம் கரெக்டு தான் அப்படின்றத சொல்லாமல், இல்லை நீங்கள் சொன்னது சரிதான், ஆனால் இது மாதிரி கிடையாது, அது மாதிரி தான் சரியாக இருந்துச்சு, நான் நினச்சது தான் சரி அப்படின்னு வரும். ஏன்னா நினச்சிட்டு போகிறாங்க போங்க அப்படின்னு போயிடணும், அவ்வளோதான். எதையுமே நம்ம கிரிப்பாக கையில் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா தான் இந்த கையும் வலிக்கும், உள்ளே இருக்கிற பொருளுக்கும் அழுந்தோம். ஃப்ரீயாக விடுங்க, அழகாக கையும் இருக்கும், அந்த பொருளும் அழகாக இருக்கும். அதுபோல் என்னென்னா சில விஷயங்கள் பிடிவாதம் அப்படின்ற தன்மை அற்ற தன்மையில் வாழ்கிறப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போ நம்ம இறுக்கி பிடிக்கிறோமோ அப்போ கசக்கி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த வாழ்க்கை நமக்கு தேவையே இல்லை. நான் சொல்லப்போனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.